இந்தாமா வாப்படே. இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிட்டு கேட்க போறாரு. எங்க திருடுன, என்ன நடந்துச்சு, என்ன சமாச்சாரங்கிறது ஒழுங்கா பதில் சொல்லு. ஓ என்கிட்ட வளர்ன மாதிரி ஐயா கிட்ட வளரக்கூடாது. ஒழுங்கா பதில் சொல்லணும். குட் மார்னிங் சார். என்னம்மா உன் பேர் என்ன? எந்த ஊரு? யாரும் ஊரே யாவரும் கேளீரே. என்ன உளற? உன் ஊர் எதுன்னு கேக்குறேன். வீட்டூரை விட்டு நேற்றூரில் புறப்பட்டு காலையூரில் சிக்கி மாலையூரில் தவித்து இரவூரில் இன்னல் பட்டு இப்பொழுது கடமையூரில் நின்று கொண்டிருக்கிறேன் தேவா. என்ன நாடகமாடையா? நாடகமே உலகம், உலகமே நாடகம். அதில் நீர் நான் அனைவரும் வேடதாரிகள். தவறு. ஐயா கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. இல்ல சிறைச்சாலையில போய் கம்பி என்ன வேண்டி இருக்கும். சிறைச்சாலை என்ன செய்யும், என்ன செய்யும், செய்யும். என்னம்மா பாட்டா? இல்லை, வசனம் பேசுகிறேன். அன்னையின் வயிற்றில் 2 மாதங்கள் சிறை, மண்ணில் தவழ்ந்ததும் தொட்டிலில் சிறை, 5 ஆண்டானதும் ஆசானிடத்தில் சிறை, எவ்வள பருவத்தில் விரக வேதனை சிறை, சம்சார பந்தத்தில் சகிக்க முடியாத சிறை, செத்தும் வெட்டியான் சுடுகோலுக்கு விடுதலை பெற முடியாத சிறை. அண்ணா ஐயா, அதை விடவா உங்கள் சிறைச்சாலை பெருது? என்னம்மா உன் ஊரையும் பேரையும் கேட்டா உளர்ற, நாடகம் ஆடுற, பாடுற, சிரிக்கிற. என்ன இது? என்ன அழுகையா? பின்பென்ன சுவாமி, அழகு தமிழில் உங்கள் வினாவிற்கு நான் விடையளித்தேன். அதை உணராமல் நான் உணர்கிறேன் என்று குற்றம் சாட்டுகிறீர். இதை கேட்டு எமது நெஞ்சு பொறுக்கவில்லை. 172 அப்படி என்னையா அது? சந்தேகத்துக்கு ஒரு கேஸா இது? சந்தேகம் இல்லாத கேசியா? அந்த பொண்ணுக்கு பைத்தியம். பைத்தியமா? நீ ஒரு பைத்தியம். அது சாயந்தரம் வரை இங்க இருந்தது. நம்ம எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்கும். உள்ளது சார். அதனால பைத்தியக்கார ஆஸ்பத்திரி டாக்டருக்கு ஒரு லெட்டர் கொடுக்கறேன். அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் சேர்த்துட்டு நீ நல்லபடியா வந்து சேரியா? ஆமா சார், சாயந்தரத்துக்குள்ள இவரை அட்மிட் பண்ணிடுங்க, இல்லன்னா கேஸ் தாங்காது. எஸ் சார். Keep quiet. Yes, sir. என்ன கேள்வி? No, sir. 172. Yes, sir. போகல. Yes, sir. போகல. ஐயோ. போகல. போகல. அண்ணா அப்புறம் போலாம். போகல. போகல. ஏன் கத்துறேன்? போகல. நான் போய் உள்ள. 1 7 2. என்னது? தம்பி என்ற 1 7 2. 1 + 7 7 + 2. டாக்டர் சார், இந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கிற பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டரையா வர சொன்னாரு. இந்த பொண்ணுக்கு யாராவது சொந்தக்காரவங்க இருக்காங்களா? தெரியாது சார். என்ன காரணத்தினால இந்த பொண்ணுக்கு சித்த சுவாதீனம் இல்லாம போச்சுங்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே புரியல சார். அந்த பொண்ணை நாங்க கொண்டு வர்றதுக்குள்ள பட்ட பாடு இருக்கே, அடே அப்பா. ஏன் சார், இந்த ஒரு நபர்கிட்டயே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டனே, நீங்க இவ்வளவு பேரையும் வச்சுக்கிட்டு எப்படி சார் சமாளிக்கிறீங்க? அது எங்களுடைய கடமை. இருந்தாலும் ரொம்ப பொறுமை வேணும் சார். உண்மைதான். புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட பழகிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அதை விட கருணை வேணும். ஒரு சமயம் சந்தோஷமா பேசுவாங்க, இன்னொரு சமயம் வாய்க்கு வந்தபடி ஏசுவாங்க. ஒருத்தரை ஒருத்தர் அடிக்கிறது உங்க சட்டப்படி குற்றமா மதிக்கப்படுது. ஆனா அதே தவிர இங்க ஒருத்தர் செஞ்சா குழந்தைகள் செய்த விளையாட்டுத்தனமா மன்னிக்கப்படுது. உங்க உலகத்துக்கும் எங்க உலகத்துக்கும் ரொம்ப வித்தியாசம். வெளி உலகத்துல இருக்கிறவங்க எதிர்காலத்தையே எதிர்பார்த்து வாழ்றாங்க. இங்க இருக்கிறவங்க இறந்த காலத்திலேயே நிக்கிறாங்க. பொதுவா இந்த காம்பவுண்ட்குள்ள வந்துட்டா யாரு பைத்தியம் யாரு நல்லவங்கன்னே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். டாக்டர் சார், உங்க பேச்ச கேட்டுக்கிட்டே இருந்தா போதும் சார். எவ்வளவு புத்தி மாறாட்டம் உள்ளவங்களும் பழைய நிலைக்கு வந்துருவாங்க சார். அந்த பெண்ணுங்க வெளியில உட்கார வச்சுக்கேன் சார். கூட்டிட்டாங்க. எஸ் சார்.
விமலா, அந்த 82வது நம்பர் பேஷண்ட்டுடைய நிலைமை எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல சார், இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். ஆஹா, கஷ்டங்கிறதுனால தானே நம்மள வேலைக்கு வச்சிருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையா பொறுமையோட ட்ரீட் பண்ணும், தெரியுமா? சரி டாக்டர். வாம்மா, வா. இப்படி வா. நீ யாருமா? ஏம்மா சிரிக்கிற? நீ யாருன்னு கேக்குறேன், அதுக்காக ஏன் சிரிக்கிற? சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். பெண்கள் தேவையில்லாம சிரிக்க கூடாது, காரணம் இல்லாம அழவும் கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. கேட்பது யார்? கேள்வி என்ன? பதில் எப்படி? சொல்லும் முறை எவ்விதம்? இவையொன்றும் யாமறியோம் பராபரமே. நீவீர் தமிழ்பால் பற்றுதல் கொண்ட கவிஞரோ? நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை. புரியவில்லை. தமிழ்பால் பற்றுதல் உண்டு, ஆனால் யாம் கவி இல்லை. மிக்க மகிழ்ச்சி, அமர்க. நன்றி. உனக்கு தாய் தந்தையர் உள்ளாரோ? தாய் தந்தை அம்மை அப்பன் அனைத்தும் ஒருவரே என்றோ விளங்க உரைப்பீர். அம்மை இல்லை, அப்பன் உண்டு. உண்டு உண்டு. அப்படியானால் தாம் எமது குடிலில் சில நாள் தங்கி ஓய்வு பெற்றுத்தான் போக வேண்டும். இல்லை இல்லை, நாமார்க்கும் குடியல்லோ, சமனையஞ்சோம். இது யார் வாக்கோ? இதெல்லாம் அப்பர் வாக்கு, லோயர் வாக்கல்ல. God, how philosophically she talks, though mentally unsteady. Philosophy? Doctor, Yeah. who does not know it? Every one of us knows it, but none of us follow it. The Creator preached 10 commandments. Do we follow even one? No. So acting. Are you acting? Every one of us acting. Sit down. Pardon? Thank you. ஆண்டவா, உன்னுடைய சோதனை சமயத்துல அளவுக்கு அதிகமாவே போயிடும். ஆண்டவனா, அவன் எழுதி அரங்கேற்றம் செய்த நாடகத்திலே எத்தனை எத்தனை பாத்திரங்கள், என்னென்ன சம்பவங்கள். தாயற்ற பறவை ஒன்று தந்தையின் ஆதரவில் வளர்ந்தது, பிறகு சிறகு முளைத்தது, ஓடிவிட்டது. ஏன்? தலைவனை தேடி. அவன் கூட்டுக்குள்ளே சென்று பார்த்ததும் குழப்பமடைந்து விட்டது. எதனால்? அந்த வீட்டுக்குள்ளே தலைவன் இல்லை. பிறகு ஐயகோ என்று அலறியது. எதற்காக? பெண்ணாக பிறந்து ஏமாற்றத்திற்காளாகி வஞ்சிக்கப்பட்டு விட்டோமே என்று. அதன் பிறகு நல்ல பறவை ஒன்று ஆதரவு காட்டியது. ஆனால் அங்கிருக்கவும் அந்த பெண் பறவை விரும்பவில்லை, அங்கிருந்து பறந்தது. உண்மை உண்மை. அதன் பிறகு கொடிய மிருகத்திடம் சிக்கி அங்கிருந்தும் தப்பித்து ஊர்காவலிடம் அகப்பட்டு சித்தம் தடுமாறி செய்வதறியாது சிந்தனை இழந்து பித்து பிடித்த நிலை பேசுகிறது, சிரிக்கிறது, அழுகிறது, பேசிக்கொண்டே இருக்கிறது. அம்மா, இனிமே நீ வருங்காலத்தை பத்தி தான் யோசிக்கணும். கடந்த காலத்தை திரும்பியே பார்க்க கூடாது. அதுக்காகத்தான் ஆண்டவன் முகத்தை முதுகு பக்கமா வைக்காம முன்பக்கமா படைச்சிருக்கிறார். What a wonderful example. புதுமையான விளக்கம். May I know your name, Doctor? கருணாகரன். Glad to meet you. Oh my. சுந்தர பறவை, என்னை கூண்டில் அடைக்காதீர்கள். சும்மா வாங்கம்மா. ஐயோ ஐயோ ஐயோ.